மாணவ செல்வங்களை இப்போ பார்க்க போகிற சம் நம்பர் வந்து 25 பார்க்க போகிறோம். இப்போ படிக்கிறோம் பாருங்க. ராஜேஷ் அண்ட் முகேஷ் ஆர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ் இன் ஏ firm. They admit Hari into partnership and the new profit sharing ratio between R, M and H is 4:3:2. அப்போ வந்து ராகேஷும் முகேஷும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். ஈக்குவல் பார்ட்னர் மீன்ஸ் வந்து 1:1, அதாவது ஓல்ட் ரேஷியோ. இப்போ வந்து ஹரியை வந்து நியூ பார்ட்னராக சேர்த்துக்கிறாங்க. அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரீமியம் ஃபார் குட்வில் ஹரி கொண்டு வந்தாருன்னா அந்த அமௌண்ட்டை பிரித்து எடுத்துக்கிறது வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் தான் அவங்க பிரித்து எடுத்துக்கணும். அதை மறக்காதீங்க. இப்ப மறுபடியும் கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்க. தேர்ட் லைன்ல இருந்து, ஆன் ஹரி அட்மிஷன் குட்வில் ஆஃப் த ஃபர்ம் இஸ் வேல்யூட் அட் ₹36,000. இப்போ வந்து ஹரியை சேர்க்கிறப்ப குட்வில் வேல்யூ பண்றாங்க பிசினஸ்ல எவ்வளவுன்னா 36,000 இருக்கு. ஹரிக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் பார்த்தீங்கன்னா 2/9, அதாவது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 4:3:2. அப்போ ஹரிக்கு பொறுத்த வரைக்கும் 2 பங்கு, மொத்தம் எத்தனை பங்குனா 9 பங்கு. அப்போ 2/9. இப்போ 36,000ல வந்து 2/9 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்னா 8,000. அப்போ ப்ரீமியம் ஃபார் குட்வில்ல வந்து ஹரி எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வரணும்னா 8,000 கொண்டு வரணும். அடுத்தது, ஹரி இஸ் அனேபிள் டு பிரிங் இஸ் ஷேர் ஆஃப் குட்வில் பிரீமியம் இன் கேஷ். ஹரி சொல்லிட்டாரு, நான் வந்து கேஷா பிரீமியம் ஃபார் குட்வில் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ட்ரிஸ் அவரை டெபிட் பண்ண போறோம். அதாவது ஹரி கேபிட்டல் அக்கௌண்ட் / கரண்ட் அக்கௌண்ட் அதை டெபிட் பண்ணிட்டு 2 ஓல்டு பார்ட்னர்ஸ் என்ன பண்ண போறோம், கிரெடிட் பண்ண போறோம். அப்போ எந்த ரேஷியோவில் அவங்க பிரித்து எடுத்துக்க போறாங்கன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்க காரணத்தினால சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் இவங்க அந்த 8,000 பிரித்து எடுத்துக்கணும். இப்போ ஆன்சருக்கு வரோம் பாருங்க. முதல்ல ஃபைண்ட் அவுட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். ஓல்டு ஷேர் 1:1, அதாவது ஈக்குவல் பார்ட்னர். நியூ ஷேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4:3:2. இப்போ ராஜேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷேர் 1/2 மைனஸ் நியூ ஷேர் பொறுத்த வரைக்கும் 4/9. அப்போ காமன் ஃபேக்டர் வந்து 18 எடுத்துக்கலாம். 18ல் வந்து 2 வந்து 9 வாட்டி. அப்போ 9 × 1 எவ்வளோ வருது, 9, 9 வருது. 18ல் வந்து 9 2 வாட்டி. அப்போ 2 × 4 பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 8. தட்ஸ் ஈக்குவல் டு 1/18. அப்போ நம்ம மேலே உள்ள நம்பர் தான் எடுத்துக்க போகிறோம். சாக்ரிஃபைசிங் 1 தான் எடுத்துக்க போகிறோம். அடுத்தது எம். இவருக்கு ஓல்டு ஷேர் 1/2 மைனஸ் நியூ ஷேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3/9. காமன் ஃபேக்டர் 18 எடுத்துக்கிட்டீங்க. 18ல் 2 பொறுத்த வரைக்கும் 9 டைம்ஸ் 9 × 1 9 மைனஸ் 18ல் 9 வந்து 2 டைம்ஸ் 2 × 3 6. தட்ஸ் ஈக்குவல் டு 3/18. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1:3. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1:3. இப்போ பாருங்க, என்ட்ரிஸ் போடுறேன். ஹரி பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்காட்டினா கூட, அவர் கேஷாக வந்து குட்வில் அமௌண்ட் கொண்டு வராருன்னா கூட, ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட் கொண்டு வராருன்னா கூட, அவர் நேமை போட்டு நம்ம என்ன பண்ண போறோம், டெபிட் பண்ண போறோம். அதான் ஹரி இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் / கரண்ட் அக்கௌண்ட் டெபிட். எவ்வளோ அமௌண்ட்னா 8,000 ரூபாய் டெபிட்ல. 2 ராஜேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட், 2 முகேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ 8 × சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1:3னா 1/4 எவ்வளோ அமௌண்ட்னா வந்து 2,000. அதே இது முகேஷ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8,000 × 3/4 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 6,000. சம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சம் நம்பர் 25 வந்து முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு என்ட்ரிஸ் தான் உங்களுக்கு.